அம்பிகாபதி படத்துல. அவருடைய கம்போசிங்ல ஒரு காம்ப்ளிகேட்டட் கம்போசிங் வந்தது. கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு படத்துல 2 பாட்டு கொடுப்பாங்க. கூசாக்கி 2 பாட்டு எழுதினார்னா பூமாப்பா 2 பாட்டு எழுதுவாரு, ஷெரீப் 2 பாட்டு எழுதுவாரு, மருதகாசி 2 பாட்டு எழுதுவாரு. அப்படி பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி இருந்த போது அப்பா வந்து அம்பிகாபதி படத்துல பாட்டு எழுதிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்தது. அப்ப போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அருமையான பாடல், சிந்தனை செய் மனமே, கேப்டன் விஜயகாந்த் அதுல ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அதுதான் அதான ரிலீஸ் ஆன போது வேற ஏதோ ஒரு படம் வந்துருச்சு. இதுதான் முதல் படம், தயாரிப்பு நிலையில முதல் படம் இதுதான். அந்த படத்துல வந்து ஒரு பாட்டு, இந்த பாட்டு வந்து நிழல்கள் இந்த பொன் மாலை பொழுது, அந்த அந்த கருத்தும் ஒரு நெருக்கம் இருக்கும். இது ஒரு பொன் மாலை பொழுது. சிச்சுவேஷன் என்னன்னா ஒரு இன்ஃபேக்சுவேஷன்ல உள்ளது. ஒரு சின்ன பள்ளி மாணவி ஒரு பெரிய வயது முதிர்ந்தவரை விரும்பிடுவான், ஆசை வச்சிருவா. அதை வச்சு கதை பின்னணி. அதுக்கு பொருத்தமா இந்த பாட்டை அப்பா எழுதியிருப்பாங்க. எஸ்பிபி அப்படியே குறைஞ்சு பாடியிருப்பாரு இந்த பாட்டு அருமையா. அந்த சிச்சுவேஷன், அந்த கேரக்டரைசேஷனுக்கு அப்பா அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த பட பின்னணிய தயாரிப்பு நிலையில உள்ள ஒரு பின்னணி கதை ஒண்ணு இருக்கு. அது சுவாரஸ்யமா இருக்கும். என்னையா நீ பொழைக்க தெரியாத ஆளா இருக்க, அந்த ஒரு 2 வரிகளை திருத்தி கொடுக்கறதுல என்ன இருக்கு, இதை பண்ணா ப்ரொடியூசர் சந்தோஷம் ஆயிடுவாரு, உனக்கு மேலும் மேலும் வாய்ப்பு கிடைக்கும்னு. நான் வந்து செத்தாலும் சாவேன தவிர இந்த வரிகளை நான் திருத்தக்கூடிய அதிகாரமோ இதுவும் எனக்கு கிடையாது. அதனால நீ வாய்ப்பே கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, நான் கும்பிடு போட்டு கிளம்புறேன்னு கிளம்புனாங்களாம். தெய்வத்தின் தெய்வம். தெய்வத்தின் தெய்வம் 1962 வெளியான படம். ஜி ராமநாதையர் அந்த படம் தான் அவருக்கு கடைசி படம். அந்த படத்துல அதுக்கப்புறம் மறைஞ்சிட்டார் அவரு. அதுல அப்பா ஒரு அருமையான காதல் பாடல் எழுதினாங்க. ஒன்று குறிப்பிட்டு சொல்லணும்னா அவருடைய கம்போசிங்ல ஒரு காம்ப்ளிகேட்டட் கம்போசிங் வந்தது அம்பிகாபதி படத்துல. அப்பெல்லாம் கவிஞர்களுக்கெல்லாம் ஒரு படத்துல 2 பாட்டு கொடுப்பாங்க. கூசாக்கி 2 பாட்டு எழுதினார்னா பூமாப்பா 2 பாட்டு எழுதுவாரு, ஷெரீப் 2 பாட்டு எழுதுவாரு, மருதகாசி 2 பாட்டு எழுதுவாரு. அப்படி பிரிச்சு கொடுப்பாங்க. அப்படி இருந்த போது அப்பா வந்து அம்பிகாபதி படத்துல பாட்டு எழுதிட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்தது. அப்ப போர்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு அருமையான பாடல், சிந்தனை செய் மனமே, கண்ணதாசன் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்புறம் இவர் எழுதியிருப்பாரு, அவர் பேர் என்ன, கேடி சந்தானம். தமிழ் மாலை தனை, ஒரு பெரிய லெங்க்தி பாடல். அதுதான் ராகமாளிகை அவர் கம்போஸ் பண்றதுல எக்ஸ்பர்ட் அவரு. அதுல லாஸ்ட்ல வந்து ஒரு ஃபாஸ்ட் ஃப்ரேம் ஒன்று வரும். அந்த ஃப்ரேம் வந்து கம்போசிங்க்கு வந்து வார்த்தைகள் கேட்டாங்க, நிறைய பேர் எழுதுறாங்க. அவருக்கு வந்து ஜீராமநாதையருக்கு திருப்தியே இல்லை. அவர் வந்து இதோட பெட்டராகணும். அப்போ செகண்ட் டைம் அப்பாவுக்கு சான்ஸ் கிடைக்குது, நீங்க வாங்க இந்த கம்ப்ளீட் பண்ணி கொடுங்க. அதுதான் கடைசியில் படத்துல அப்ரூவ் ஆச்சு. ஏன்னா அது ஒரு துரிதமான நட. அது எல்லாரும் எழுதி பார்த்துட்டாங்க. யாருக்கும் எந்த கவிஞர் எழுதுனதும் அவங்களுக்கு திருப்தி இல்லை. கடைசியில் அப்பாவுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதுல போய் எழுதின பாடல் தான் கடைசியில் நின்னுது. அந்த வரிகள் நான் சொல்றேன். தாபமிகு வெப்பு வாதமோடு பித்தமான பிணிமைத்த உடம்போ, அந்த சந்தத்தோடய வரும் தமிழ் வாழை தனித்து விடுவாள். அந்த பாட்டு முடிஞ்ச உடனே கடைசியில் அந்த ஃபாஸ்ட் பீட்ல வரும். நான் உங்களுக்கு எனக்கு அவ்வளவு மூச்சு இல்லை, கம்மியா பாடுறேன். அதுல வந்து ஃபாஸ்ட் பீட்ல வரும். இல்ல மக்கள் தாபமிகு வெப்பு மாதமோடு பித்தமான பிணி மொய்த்த உடம்போடு, தாபமிகு வெப்பு மாதமோடு பித்தமான பிணி மொய்த்து உடம்போடு. இந்த போர்ஷன் அப்பா எழுதினது. ஐயா, அந்நாளில் சித்தூர் ராணி பத்மினின்னு ஒரு படம் வந்தது. CH நாராயணமூர்த்தி அவருடைய அவருடைய இயக்கம் 1963 ராமநாதன் ஐயாவுடைய இசை தான். அதுல நம்ம ஐயா பாட்டு ஒன்று இருக்கு. அந்த பாடல் வந்து அருமையான காட்சி. நடிகர் திரு சிவாஜி கணேசன் அந்த ராஜாவா மன்னனா நடிச்சிருப்பாரு. அவர் வந்து இயற்கையோட உட்காந்து பாடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன், ரொம்ப அருமையான சுச்சுவேஷன். நிலவு பாடல் தான் அதுவும் கிட்டத்தட்ட. சிவாஜி அருமையா பாடிய பாடல் இது. சிவாஜி ரொம்ப இளமையா இருப்பார் அந்த காட்சியில. ரசிக்கலாம் அந்த பாட்டை. நீங்க கேட்டீங்கன்னா அவ்வளோ அற்புதமான பாடல். முழு பாடலும் சிவாஜி கணேசன் அப்படியே நின்ன நிலையிலேயே அந்த ராஜ உடையில அருமையா பாடுவார். அந்த காட்சி இன்னும் மனசுல நிற்கும். அந்த பாட்டு ஒரு அருமையான பாடல், அப்பா எழுதிய பாடல் தான் அது. அதுக்கு இசை ஜி ராமநாதையர்,
ரொம்ப கேட்க இனிமையான பாடல். ஓ நிலாராணி உள்ளமே கவர்ந்தாய் நீ. அதுக்கப்புறம் இன்னொரு பாடல் சித்ராங்கி, நெஞ்சினிலே நினைவு முகம். நெஞ்சினிலே நினைவு முகம். எங்க அப்பாவுடைய காதல் சம்பந்த பாட்டு அது. அப்பாவுக்கு காதலா? ஆமா, அப்பாவுடைய முதல் மனைவி சொன்ன இல்லையா, ஆமா ஆமா ஆமா. அவர்களுடைய நினைவா எழுதியதா அப்பாவே வந்து பதிவு பண்ண ஒரு செய்தி. மரகதவள்ளி. மரகதவள்ளி அவங்களோட நினைச்சுக்கிட்டு பாடியது. இது கல்யாணத்துக்கு முன்னாடி நினைச்சதா இல்ல அவங்க கல்யாணம் பண்ணி ஒரு வருஷத்துல இறந்துட்டாங்கன்னு வேற சொன்னீங்க? ஆமா, அந்த ஒருவரோட வாழ்க்கையோட பாதிப்பு தான். டிஎம்எஸ், சுசீலா அருமையா பாடியிருப்பாங்க, ஜமுனா ராணி 3 பேரும் சேர்ந்து. அந்த காட்சி மறக்க முடியாத ஒரு காட்சியா இன்னைக்கும் திரை உலகத்தில் ஒழிச்சிட்டு இருக்கிற ஒரு பாடல். 1980 கூட அப்பா பாட்டு எழுதினாங்க. 51 என்ட்ரி ஆனவங்க 1980 எடுத்த படம் தூரத்து இடிமுழக்கம். கே விஜயன் அவருடைய இயக்கம். அது கதை வசனம் எழுதியவர் வந்து உசிலை சோமநாதன். இதில் வந்து உசிலை சோமசூடன்ற பெயர் மாற்றி பயன்படுத்தியிருப்பார். அவர் ஒரிஜினல் நேம் உசிலை சோமநாதன். சாது மிரண்டால் கதை வசனம்லாம் எழுதியவர். அவருடைய கதை அப்பாவுடைய நெருங்கிய நண்பர்களில் ஒருத்தர். அதனால் அப்பா தான் இந்த படத்துக்கெல்லாம் பாட்டு எழுதணும்னு அவர் விருப்பப்பட்டு ப்ரொடியூசர்கிட்ட சொல்லி வாய்ப்பு கொடுத்தாங்க. சலீல் சௌத்ரி அதுக்கு இசை. அப்பாவோட அவர் பம்பாயில் ஏற்கனவே பழக்கம் உள்ளவர் தான். அவர் இதுக்கு இசையமைச்சார். கேப்டன் விஜயகாந்த் அதில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அதுதான் அதான ரிலீஸ் ஆன போது வேற ஏதோ ஒரு படம் வந்துருச்சு. இதுதான் முதல் படம், தயாரிப்பு நிலையில் முதல் படம் இதுதான். அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு, நல்ல காதல் பாடல், அவருக்கு டூயட் கிடைச்சது. இந்த பாட்டை வந்து ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க, ஜேசுதாஸ் கூட பாடியிருப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து பாடியிருப்பாங்க. உள்ளமெல்லாம் தள்ளாடுதே. அதுல அனைத்து பாடல்களுமே அப்பா தான் எழுதினாங்க. அதுல ஒரு 5 பாடல் என்னமோ வரும். 5 பாடல்களுமே அப்பா தான் எழுதினாங்க. எஸ்பிபி கூட ஒன்று பாடியிருப்பாரு அதே படம், வலை ஏந்தி கொள்வோம். அது ஒரு சக்சஸ்ஃபுல் சாங் அப்பாவுக்கு. அரசியலங்குமரி. அரசியலங்குமரி எம்ஜிஆரோட படம். 1961 வந்த படம் அது. அதுல எஸ் ஜானகி அம்மா வந்து எம்ஜிஆருக்கு எழுதிய பாடல் இல்லை, எஸ் ஜானகி பாடியிருப்பாங்க. படத்துல ராஜசுலோசனா பாடுவாங்க அந்த பாட்டு. அது ரா 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 ரானே முடிஞ்சது அந்த பாட்டுல. உத்தமபுத்திரன் 1958 வந்த படம். உத்தமபுத்திரன் அதுக்கு முன்னாடியும் பியூ சின்னப்பா காலத்திலையும் ஒரு படம் வந்திருக்கும். ஆனா இது வந்து சிவாஜி கணேசன் நடிகத்தில் சிவாஜி கணேசன் நடித்த படம் அது. மண்ணுலகெல்லாம் பொன்னுலகாக மாறிடும் வேலை. சுசீலாவும் ஜிக்கியும் பாடியிருப்பாங்க அந்த பாட்டு. இந்த பாட்டு வந்து நிழல்கள் அந்த பொன் மாலை பொழுது. அந்த அந்த கருத்தும் ஒரு நெருக்கம் இருக்கும். இது ஒரு பொன் மாலை பொழுது. அதே மாதிரி சக்கரவர்த்தி திருமகள் அதுல ஒரு பாட்டு இருக்கு. அதுல காதல் எனும் சோலையிலே ராதே ராதே. அது சிறுவாரியார் பாடியிருப்பாரு. கனவுகள் கற்பனைகள் ஏஎல்எஸ் கண்ணப்பன் தயாரிச்ச படம். ஏஎல்எஸோட மகன் ஏஎல் ஸ்ரீனிவாசனுடைய மகன் கண்ணப்பன் தயாரிச்சாரு. 1982 வந்த படம். அதுக்கு அப்பாவை கூப்பிட்டு பாட்டு எழுதணும்னு அழைச்சாங்க. அந்த படத்துக்கு வந்து கங்கை அமரன் இசை. எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடினாரு. வெள்ளம் போலே துள்ளும் உள்ளங்களே, இன்ப வீணை போலே கானம் பாடுங்களே. சிச்சுவேஷன் என்னன்னா ஒரு இன்ஃபேக்சுவேஷன் லவ். அது ஒரு சின்ன பள்ளி மாணவி ஒரு பெரிய வயது முதிர்ந்தவரை விரும்பிடுவா, ஆசை வச்சிருவா. அதை வச்சு கதை பின்னணி. அதுக்கு பொருத்தமா இந்த பாட்டை அப்பா எழுதியிருப்பாங்க. எஸ்பிபி அப்படியே குறைஞ்சு பாடியிருப்பார் இந்த பாட்டு அருமையா. அந்த சிச்சுவேஷன், அந்த கேரக்டரைசேஷனுக்கு அப்பா அருமையான வார்த்தைகளை பயன்படுத்தியிருப்பாங்க. ஜனரஞ்சகமான பாடலும் அப்பா நிறைய எழுதியிருக்காங்க. அதுல ஒண்ணு யாரடி நீ மோகினி. உத்தமபுத்திரன் தான் அது. 1988 வந்த படம். ஜி ராமநாதர் இசை, டிஎம்எஸ், ஏபி கோமலா, ஜமுனா ராணி, ஜிக்கி எல்லாம் பாடிய பாடல். கதைவசனம் சித்ராலயா ஸ்ரீதர் அவர் தான் எழுதினாரு. இது ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனிங் பார்த்தாங்க, அந்த ப்ரிவியூன்னு சொல்லுவாங்க. அந்த ப்ரிவியூ பார்த்த போது அப்பா எல்லாருமே உட்கார்ந்து இருந்தாங்க. ஸ்ரீதர் இருந்தாரு. அப்பா இந்த பாட்டை கேட்ட உடனே, படம் முடிஞ்ச உடனே ஒரு தனியாக ஒரு 1000 ரூபாய், 1000 ரூபாய்ன்றது பெரிய தொகை அன்னைக்கு, ஒரு கவர்ல போட்டு அப்பாவுக்கு இதை வச்சுக்கோங்க அன்பளிப்பான்னு சொல்லி கொடுத்தாரு. இந்த யாரடி நீ மோகினி பாட்டு அவருக்கு அவள் அந்த அளவுக்கு பாதிப்பை உண்டாக்கியது. யாரடி நீ மோகினி, ஊரடி என் கண்மணி. இன்னொரு பாட்டு
இது வந்து செல்லப்பிள்ளை, அதுவும் ஏவிஎம் தயாரிப்பு தான். 1955 வந்தது. ஆர் சுதர்சனம் இசையில ஜிகேஎம்மா பண்ண அந்த வசனம் சொன்னீங்கன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்களா, ஏன் நிறுத்தி விட்டாய், ஆடு வாசி. அம்பிகாபதி படத்துல நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் அம்பிகாவதியாக, பி பானுமதி அவர்கள் அமராவதியாக, எம் கே ராதா அவர்கள் கம்பராக, நம்ம நம்பியார் அவர்கள் ஒட்டக்கூத்தராக. இந்த படத்துல இந்த மாசியான நிலவே பாடலை நம்ம ஐயா கூமாப்பா அவர்கள் கொடுத்தது பற்றி அதனுடைய சுவையான தகவல்கள், அனுபவங்கள் நிறைய வச்சிருப்பீங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. பகிர்ந்து கொள்ள வேண்டிய கருத்துக்கள் நிறைய இருக்கு. இந்த பாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த படம் பின்னணிய தயாரிப்பு நிலையில உள்ள ஒரு பின்னணி கதை ஒண்ணு இருக்கு. சரி, அது சுவாரஸ்யமா இருக்கும். அதை நீங்க கேட்கணும். சரி. 1937 ஒரு அம்பிகாவதி வந்தது. இந்த படத்துல கவியரசர் கண்ணதாசன், அவர் வந்து உங்களுக்கு தெரியும், ஏஎல் ஸ்ரீனிவாசனுடைய உடன் பிறந்த சகோதரர் தான். அவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசனை ஒப்பந்தம் பண்ணி சொல்லி கேட்கிறாரு அண்ணன். இவர் போய் தான் கவிஞர் சந்திச்ச வேலை ஈஸியா முடியுமென்னு கண்ணதாசன் அவர்கள் தான் நேரில் போய் பாரதிதாசனை பார்த்து திரைக்கதை வசனம் எழுதுறதுக்கான ஒப்பந்தத்தை போடுறதுக்கு ஏஎல்எஸ் ஆபீஸுக்கு வர சொன்னாங்க. சரி. வந்து இந்த கதை திரைக்கதை அமைப்புல ஒரு கருத்து மோதல் வந்தது. அவர் பாவேந்தர் வந்து அமைச்ச திரைக்கதைய சில கருத்து வேறுபாடு காரணமா இதெல்லாம் மாத்தணும்னு சொல்லிட்டாங்க. வரேன். 1937 வந்த அந்த அம்பிகாவதிக்கு வசனம் வந்து இளங்கோவன். சரி. அந்த இதைத்தான் தூக்கி இப்ப நம்ம சிவாஜி நடிச்ச அம்பிகாவதி படத்துக்கு ஒப்பந்தம் பண்றாங்க. பாரதிதாசனை கூப்பிட்டு பண்றாங்க. சரி. அப்படி கொடுக்கும் போது இந்த கதையில வந்து திரைக்கதை அமைக்கிறத வந்து கருத்து மோதல் வருது. இவங்க இயக்குனருக்கும் பாவேந்தருக்கும். அவங்க அதனால இவர் வந்து இவர்கிட்ட சில உதவியாளர்கள்லாம் இருப்பாங்க. பாண்டியலண்டனுக்கு சின்ன நாவல சக்தி கிருஷ்ணசாமி, மகாலட்சுமன் போன்ற அந்த காலத்துல உள்ள உதவி இயக்குநர்களா இருந்தாங்க. அவங்க எல்லாம் கலந்து பேசும்போது கருத்து மோதல் கொஞ்சம் அதிகமா பேசப்படுது. பேசப்பட்டோன்னே இவர் கோவம் வந்துருச்சு. பாவேந்தர் என்ன பண்றாரு, கோவிச்சுட்டு நான் இதை பண்ணி தரதா இல்லைன்னு வெளியேறாரு. என்ன கருத்து மோதல்? அந்த கதையை அம்பிகாவதி அமராவதி கதையை தீர்மானிக்கிறதுல சில இடங்கள்ல கருத்து மோதல் வருது. அந்த இளங்கோவன் கொடுத்த அந்த திரைக்கதை யோசனை அந்த சில மாற்றங்கள் சொல்றாரு. அதை எடுத்துத்தான் இந்த அம்பிகாவதிக்கு வச்சு அதுல சில மாற்றங்களை இயக்குனர் பாண்டியன் இவங்க எல்லாம் கேட்கறாங்க பாரதிதாசன் கிட்ட. ஆமா. ஆக அது தீர்மானிச்சதுக்கு அப்புறம் அவர் வந்து வெளியேறாரு. வெளியேறின காரணத்தினால இவங்க கருத்து டிஸ்கஷன் பண்ணி சக்தி கிருஷ்ணசாமி, சின்னண்ணாமலை, அப்புறம் மகாலட்சுமன் போன்றவர்கள்லாம் இயக்குனர் பாண்டியலகண்டனோட கலந்து பேசி இவங்க முடிவு பண்றதுதான் படமா எடுக்கப்பட்டது. அந்த படத்துல தான் சிவாஜி கணேசன் அவர்களும் பானுமதி அவர்களும் அம்பிகாவதியும் அமராவதியா நடிச்சாங்க. அப்போ அதுல ஏற்கனவே ஒப்பந்தம் பண்ணி சில பாடல்கள்லாம் பாவேந்தர் எழுதிட்டார். சரி. சில அவருடைய பாடல்கள் கம்போஸ் பண்றாங்க. ஜி ராமநாதையர் மெட்டுக்கு அது வந்து அப்போ பாட்டுக்கு மெட்டு போடுறாங்க. பாரதிதாசனோட பாடல்களுக்கு ராமநாதையர் மெட்டு போடுறாங்க. அப்ப அதுக்கு சில வார்த்தைகள் திருத்தம் பண்ண வேண்டியிருக்கு. சரி. அது எந்த பாடல் பாவேந்தர்னா, கண்ட கனவும் இன்று பழித்தது, என் காதல் தெய்வம் கைக்கு வந்தது, கொண்ட கொள்கையும் பரணி பாடுதுன்னு ஒரு பாடல் பாவேந்தர் எழுதி கொடுத்திருக்காரு. அது ஏற்கனவே அந்த ஃபைல்ல இருக்கு. சரி. அதுக்கு ஜி ராமநாதையர் வந்து மியூசிக் போடுறாரு. சரி. அப்ப இந்த மெட்டுக்கு சில வார்த்தைகள் இடிக்கிறது. முடிவா பண்ண முடியாத நிலையில என்னுடைய தந்தையார் கவிஞர் கூமாப்பாவை அவர் ஜி ராமநாதையர் கம்போசிங்ல நிறைய எழுதியிருக்காரு. சரி. அவருக்கும் அந்த வாய்ப்பு கிடைச்சது. இவர் அப்பா அங்க போனதுக்கு அப்புறம் ஜி ராமநாதையர் இந்த மாதிரி இந்த பாடலுக்கு இந்த மாதிரி டியூனுக்கு மாத்திதுங்க. அப்போ அப்பா சொன்ன வார்த்தை, மெட்டுக்காக நான் தொட்டு கும்பிட வேண்டிய வரிகள் பாவேந்தரோட வரிகள். தொட்டு கும்பிட வேண்டிய, ஏன்னா அப்பா வந்து அவரை ரொம்ப மதிப்பாங்க. சரி. அதனால அவருடைய எழுத்துக்கள்லாம் விலை மதிப்பற்றதுன்னு அப்பா நினைக்கிறவங்க. பெரிய கவிஞரா கொண்டாடுவாங்க. ஸோ தொட்டு திருத்த கூடிய அதிகாரம் எனக்கு கிடையாது அவருடைய வரிகளை. ஸோ தொட்டு கும்பிட வேண்டிய வரிகளை நான் தொட்டு திருத்த மாட்டேன், மெட்டுக்காக தொட்டு திருத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பாரதிதாசன் மேலையும் பாரதிதாசனோட எழுத்துக்கள் மேலையும் நம்ம ஐயா கூமாப்பா அவ்வளவு மரியாதை இருந்தது.
அதனால சொல்லிட்டு வெளியேற நீங்க வேற யாராவது வச்சு பாத்துக்கோங்கன்னு கிளம்புறாங்க. கிளம்பும் போது அந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர், அவர் வந்து ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர், அவர் தான் அழைச்சிட்டு போயிருக்காரு அப்பாவை. என்னையா நீ புழைக்க, வெளியில வரும்போது சொல்றாராம், என்னையா நீ புழைக்க தெரியாத ஆளா இருக்க, அந்த ஒரு 2 வரிகளை திருத்தி கொடுக்கறதுல என்ன இருக்கு, இதை பண்ணா ப்ரொடியூசர் சந்தோஷம் ஆயிடுவாரு, உனக்கு மேலும் மேலும் வாய்ப்பு கிடைக்குமென்னு. நான் வந்து இந்த வரிகளை திருத்தறதுக்கு பதிலாக செத்தாலும் சாவேனே தவிர இந்த வரிகளை நான் திருத்தக்கூடிய அதிகாரமும் இதுவும் எனக்கு கிடையாது. அதனால நீ வாய்ப்பே கொடுக்கறதுனாலும் பரவாயில்ல, நான் கும்பிடு போட்டு கிளம்புறேன்னு கிளம்புனாங்களாம். அப்பா கிளம்பிட்டு அப்போ உனக்கு வாய்ப்பு கிடைக்காம அது பரவாயில்ல, எனக்கு தமிழ் இருக்கு நான் பார்த்துக்கிறேன்ட்டு வெளியேறிட்டாங்க. ஆனாலும் ஏஎல்எஸ் உடைய பெருந்தன்மை, பரந்த மனப்பான்மை, அவர் ஏற்கனவே அப்பாவுக்கு சில பாடல்கள் எழுதி அவருக்கு பிடிச்ச காரணத்தினால திரும்ப வந்து இந்த பாடலை எழுதி கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல இலக்கிய நயமாக எழுதியிருப்பாங்க அந்த பாட்டு அப்பா. அது ஒரு ராகமாளி பாடல் தான், ஜி ராமநாதர் இசையில் அருமையாக இருக்கும். அந்த ஃபுல் இதுவும் அந்த டிஃப்ரெண்ட் கம்போசிங் கொடுத்துருப்பார். 3 வகையாக அதில் போகும். மாசிலா நிலவேனம் காதலை மகிழ்வோடு. ஏஎல்எஸ் ப்ரொடக்ஷன்ஸ் திருடாதேன்னு ஒரு படம் இருக்காங்க. மக்கள் இளைஞர் எம்ஜிஆர் தான் கதாநாயகன். ஓ மிஸ்டர் பாலுன்னு ஒரு பாட்டு. இந்த பாடலை ஐயா கூமாப்பா வார்த்து கொடுத்த அந்த சுவை, அதை பற்றி சொல்லுங்க ஐயா. இந்த பாட்டு ஓ மிஸ்டர் பாலுன்னு வெஸ்டர்ன் டைப்ல இருக்கும் அந்த பாட்டு. அதாவது எம்ஜிஆர் கோபத்துல இருப்பாரு, இவங்க வந்து அவரை தாஜா பண்ற மாதிரி ஒரு பாட்டு. ஓ மிஸ்டர் பாலு இங்கே வா மிஸ்டர் கேளு, மிஸ்டர் பாலு இங்கே வா மிஸ்டர் கேளு. கொஞ்சம் சலங்கை, அதுலயே தெரியுது இது ஒரு இசைக்கான படம். இந்த படத்துல அந்த நாள்ல டான்ஸ்ல பயங்கர கட்டிக்காரங்க. யாரு? குமாரி கமலா, குசலகுமாரி. இந்த பாட்டை பத்தி சொல்லுங்க ஐயா. இது ஒரு அருமையான பாடல், அப்பா எழுதிய பாடல்கள்ல. அப்பா வந்து எனக்கு பாட்டு எழுதுறதுக்கு சில ஹிண்ட்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க. கல்லூரி முடிச்சுட்டு இருக்கும்போது தாள பரிமாணங்கள் பத்தி சொல்லுவாங்க. தாள பரிமாணம் 5 தாளம் இருக்கு, அடிப்படையா 5 தாளம் இருக்கு. இப்போ திஸ்ர நடைன்னு சொல்லுவாங்க. திஸ்ர நடை என்னன்னா தக்கிட்ட 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 தக்கி, அது வந்து துரித தாளமாகவும் போகும், விளம்பமாகவும் போகும். இது பேசிக்கலா இதெல்லாம் தக்கிட்ட தக்கிட்ட தக்கிட்ட, ஒவ்வொரு சந்தமும் அந்த தக்கிட்டல உட்காரணும். இந்த திசுர நடையத்தான் திசுர தாளம், திசுர தாளம் சொல்லுவாங்க அடிப்படையா. அதுக்கப்புறம் அதை அவங்க கர்நாடக இதுல சொல்றது வேற. அடிப்படை எனக்கு அப்பா போதிக்கிற போது சொல்லி கொடுத்த டெக்னிக். தக்கிட்ட தக்கிட்ட, இந்த தாள அளவு தப்பாம நீ எழுதணும், அதுதான் திசுர நடை. இப்ப சதுஸ்ரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா தக்க திம்மி தக்க திம்மி தக்க திம்மி, இது துரிதமாகவும் வரும், வேக இது ஸ்லோ டெம்போல வரும், ஃபாஸ்ட் டெம்போல வரும். சரி. கண்ட தாளம் இருக்கு. தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட, 5 அச்சரங்கள் வரும். தக்க தக்கிட்ட தக்க தக்கிட்ட. இது மாதிரி மிஸ்ரம் சங்கீர்ணம்னு ஒண்ணு இருக்கு. இது 7 அது 9. அது மாதிரி தாள அளவு தாள பரிமாணம். தாளத்துக்கு சங்கீர்ணமும் மிஸ்ரமும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த கிளாசிக்கல் கர்நாடிக் பாடல்கள் தான் அதுல பெரும்பாலும் அமைப்பாங்க. இந்த நீங்க இப்ப எந்த பாடல் வேணாலும் நீங்க கேட்டு பாருங்க, இந்த தாள அளவுல தான் உட்காரும். இதை மீறி வேற ஸ்கேல் எந்த பாட்டால் தான், எந்த பாட்டு வேணா மாறலாம், இறங்கலாம். இந்த தாளம் அடிப்படை, இது இருந்தா தான் ஒரு பாடலாசிரியர் பாடல் எழுத முடியும். சரி சரி. இது எனக்கு அப்பா போதிச்சு கொடுத்த டெக்னிக். அந்த விஷயத்தை தான் இந்த பாட்டுல அப்பா கையாண்டிருப்பாங்க. 5 நடைகளில் ஆதி தாளமாய் அமைந்தது சதுஷம் தானமா. இது தாள பரிமாணம், தாள அளவு வச்சு ஒரு பாடல் ஜி ராமநாதர் இசையில அந்த போட்டி பாடலை அமைச்சாங்க. இது என்ன, கார் ஓட்டும் போதே அந்த காதலர்கள் ஒருத்தர் பாடிக்கிறாங்க. அது வந்து அப்பா வித்தியாசமா எழுதியிருப்பாங்க. இந்த பாட்டை ஆங்கில வார்த்தைகள் நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த கார் ஓட்டுறது சம்பந்தமாகவே அந்த காதலை வெளிப்படுத்துவாங்க. சரி சரி. காரு சவாரி ஜோரு, உண்மையாவே காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க பிற்காலத்துல. அதுக்கு லீடு இந்த பாட்டு தான். இந்த பல்லவியே வந்து அங்க நாட்டுப்புறத்துல அந்த பாஞ்சாலங்குறிச்சியில அந்த காலத்துல மக்கள் பாடிய பாடல். கறந்த பாலையும் காகம் குடியாது, கட்டப்பும் தூரை பேரு சொன்னால்